தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜூலை 3ஆம் தேதி நம்முடைய இந்திய நாட்டுடைய பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமாவுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் நம் அனைவருக்குமே நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக தன்னுடைய நம்பிக்கையை இறைவன் மீது முழுமையாக செலுத்தினார். என் ஆண்டவரே என் கடவுளே என்ற தனிப்பட்ட உரிமையை நம் அனைவருக்கும் இந்த புனித தோமா தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உயிர்த்த ஆண்டவருக்கு என்பித்து காட்டினார். உண்மையான சீடத்துவ வாழ்வு, உண்மையான அர்ப்பண வாழ்வு, உண்மையான என்னோடு இணைந்த வாழ்வாக தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி இறைவனுக்காக தன்னுடைய தியாகம் செய்தார். ஆகவே நாமும் இந்த புனிதரை பின்பற்றுகின்ற வேளையிலே இந்த புனிதர் நமக்கெல்லாம் படிப்பிக்கின்ற 3 உண்மையான பண்பு: உண்மையான சீடத்துவ வாழ்வு, உண்மையான இறை அர்ப்பண உணர்வு, அதோடு கூட என்னோடு இணைந்த வாழ்வு. இந்த 3மே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேர கடைபிடித்து வாழ்கிற பொழுது எப்படி புனித தோமா இறைவனுக்கு உண்மையாகவே சாட்சிய வாழ்வு ரத்தம் செஞ்சு மரித்தாரோ, அதுபோல் நாமும் இந்த உயிர்த்த இயேசுவுக்கு உண்மையான சான்று வாழ்வ அழைக்கப்படுகிறோம். எப்படி இவர் தன்னுடைய வாழ்க்கையை வாருங்கள் நாமும் இறப்போம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார், அதுபோல நாமும் இந்த புனித தோமா வழியாக இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக உண்மையான உயிர்த்த இயேசுவுக்கு சீடத்தினாகவும் சீடத்தையாகவும் உண்மையான அர்ப்பண உணர்வோடும் உண்மையாக இறைவனோடு இணைந்த வாழ்வோடும் இந்த வையகத்திலே வாழ்வோம். உயிர்த்த இயேசுவுக்கு இந்த தோமாவை போல சான்று பகர்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவரது திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 19 துவங்கி 22 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலை கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 நீ என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசுவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான தோமையாருடைய பெருவிழா நாளில் உங்களோடு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே இருக்கின்ற குருக்கள் சார்பாகவும் துறவிகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் முதல்ல திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, தோமையார் அப்படின்னாலே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வருது மனசுல? நம்பிக்கை இல்லாத தோமையார். அப்புறம் நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம்? அவருக்கு நம்ம ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருப்போம்ல, வேற என்ன? சந்தேக பேர்வழி, சந்தேக பேர்வழி, சந்தேக தோமையார் அப்படின்னு. உண்மையாலுமே அவர் சந்தேக தோமையாரா? ஏன்னா மற்றவங்களுக்கு பேர் வைக்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கில்லாடி. அந்த நெட்டையன், அந்த குட்டையன், அந்த குண்டம்மா அப்படின்னு மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம பேர் வச்சுருவோம். ஆனால் அந்த பேரில் உண்மையான அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. குறிப்பாக சந்தேக தோமையார். மற்றவங்கள குற்றம் சொல்கிறதுல நமக்கு அலாதி பிரியம். அதில் இந்த திருத்தூதரையும் நம்ம விட்டு வைக்கல. இப்படி சந்தேகம் முடிச்ச பேர் வழியாக இருந்தால் இயேசு எதற்காக அவரை சிறப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதுவும் அவர் திருத்தூதராக எதற்கு அவரை நியமிக்க வேண்டும்? இயேசுவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள். நற்செய்தியில் ஒரு இடத்துல பார்க்குறோம், 70 பேர் இருந்தார்கள், 72 பேர் இருந்தார்கள். இந்த இத்தனை பேர்த்திலிருந்து எதுக்காக ஒரு சந்தேக பேர் வழியை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்? உண்மையாலுமே அவர் சந்தேக பேர் வழியா அப்படிங்கிறத சிந்தித்து பார்ப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் எங்கள் பங்கில் ஒரு இறப்பு நடந்துச்சு. நான் தான் போய் இறுதியாக அந்த இறப்பை மந்திரிச்சிட்டு வந்தேன். அந்த குடும்பத்தில் 3ஆவது நாள் வீட்டில் மந்திரிச்சுங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போய் 3ஆவது நாள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ளேருந்து இறந்த அம்மா நடந்து வர்றாங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க, சாமியார் உடுப்பெல்லாம் போட்டு உங்கள் முன்னாடி பூசையில் பிரசங்கம் வைக்கிறேன், இறை வார்த்தை கேட்குறீங்க. நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆன்மா கூட இல்லையா? யாருமே பரலோகம் போக மாட்டீங்க.
இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களே, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இறந்துட்டு இறுதி சடங்கு செஞ்சாச்சு. நான் 3ஆவது நாள் போய் ஜெபம் பண்ண போகும்போது அந்த அம்மா வந்தாங்களே, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தாங்க. அந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் பக்கத்தில் இருந்தார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் குடும்பமாக. நான் வேணா ஃபோட்டோ வேணா உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போவாது நம்புவீங்களா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நம்பாத தோமையாரனுடைய பிள்ளைகள் நாங்கள், பேரம் பேத்திகள் நாங்கள், அதனால நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒரு குருவானவர், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் பிரசங்கத்தில் சொல்ற இனி நம்பிக்கை வரலைன்னு ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். அப்ப யாருக்கு காது இல்லை, எல்லாம் காது அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ப மாட்டேங்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே? இப்ப இதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிறது மட்டும் எப்படி நம்புறோம்? எப்படி நம்பியிருப்போம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம தோமையாரனுடைய நிலையில் இருந்து நாம் அந்த நற்செய்தியை பார்க்க வேண்டும். அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. இரவோடு இரவாக இயேசுவை கைது செய்து காலையில் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு நினைக்கிறதுக்குள்ள சிந்தித்து பார்ப்பதற்கு முன்பாக 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறைந்து விடுகின்றார்கள். மதியம் 3 மணி அளவிலே ஆண்டவர் தன்னுடைய உயிரை விடுகின்றார். அடுத்த நாள் ஓய்வு நாள், 6 மணிக்கு அந்த ஓய்வு நாள் தொடங்குகின்றது. அதற்கு முன்னாடி அடக்கம் செய்யணும் அப்படின்னு அவசரமாக அவரை அடக்கம் செய்கின்றார்கள். இது எல்லாருமே சீடர்களுடைய மத்தியில், குறிப்பாக திருத்தூதர்கள் அன்னை மரியாவினுடைய மத்தியில் ஒரு பெரியதொரு காயத்தை ஏற்படுத்த முடிகின்றது. தாங்க முடியாத இழப்பில் இருக்கிறாங்க. அவங்க வீடு ஒரு இறந்தவர்கள் வீடு. அந்த சூழ்நிலையை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு 3ஆவது நாள் சொல்றாங்க, இயேசுவை பார்த்தோம், இயேசு இந்த மாதிரி உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தா நம்பி இருப்போமா, நம்பாம யோசிச்சிருப்போமா? கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். கண்டிப்பா யோசிச்சிருப்போம். இன்னும் நம்ம இறப்பிலிருந்தே வெளியில வரல. இயேசு எப்படி நம்ம கண்ணு முன்னாடி அடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கின்ற நமக்கு திடீர்னு இயேசு உயிர்த்திட்டாட்டு மகதலேன் மரியாள் சொல்றாங்க, இயேசுவினுடைய சீடர்கள் அறை பூட்டி இருந்தது, நாங்க பார்த்தோம், இயேசு எங்களோடு இருந்தார், வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. தோமையார்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், நம்மை போல மனிதர் தான் அவரும். கண்டிப்பாக நாமும் அங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஏன்னா 8ஆவது நாள் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. 8 நாட்களுக்கு பின்பு அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அப்பொழுது தோமையாரும் இருக்கிறார். ஆண்டவர் மீண்டும் அவர்கள் மத்தியில் வருகிறார். பிரியமானவர்களே, அப்ப தோமையாருக்கு இது சந்தேகம் கிடையாது, சந்தேக பேய் கிடையாது. மாறாக எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா இதுவரைக்கும் இறந்த ஒரு மனிதன் உயிர் பெற்று விட்டான் அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்கவே கிடையாது. இப்ப நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு சொல்றாங்க, இயேசு உயிர்த்திட்டாரு, இயேசு உயிர்த்திட்டாரு, இயேசு உயிர்த்திட்டார் அப்படின்னு சொல்றதுனால நம்ம கொஞ்சம் எளிமையாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம அந்த சூழ்நிலையில் நம்மை பொருத்தி பார்க்க வேண்டும். தோமையாருக்கு இருக்கின்ற அந்த ஐயப்பாடு, ஏன்னா தோமையார் அப்படிப்பட்ட சந்தேக பேர் வழி கிடையாது. மற்ற எல்லா சீடர்களும் தங்களுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தோமையார் தான் இயேசுவிடத்தில் சொல்கிறார், வாருங்கள் நாமும் அவரோடு சென்று இறப்போம் என்று. வாங்க நம்ம ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு சென்று இறப்போம். தன்னுடைய உயிரையும் கடவுளுக்கு தருவதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார், உறுதி பெற்றிருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிப்பட்ட உறுதியான மனம் படைத்த தோமையார் அந்த விசுவாசத்தில் போராடுகிறார், எல்லா மனிதர்களையும் போல. அப்ப இயேசு அவர்களிடையே தோன்றுகின்றார். தோமா, இதோ என்னுடைய காயங்கள், உன்னுடைய விரலை இடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிர் பெற்று விட்டார் என்று தோமா உண்மையாலும் தன்னுடைய அனுபவபூர்வமாக அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அதனால தான் சொல்றாரு,
என் கடவுளே, என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தோமையாருக்கு எப்படி விசுவாச போராட்டம் இருந்ததோ அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்பது ஒரு போராட்டம் நிறைந்ததாக இருக்கின்றது. ஒரு நாள் நம்ம நம்பிக்கை நிறைய வைத்திருக்கிறோம். இப்போ அந்தோனியாருடைய ஆலயத்துக்கு நம்ம இருக்கிறோம். அந்தோனியார் கண்டிப்பாக எனக்காக பரிந்து பேசுவார், அவர் வழியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். அடுத்த நாள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும், நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது? காணாம போகுது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, நீங்கள் இருக்கிறீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்பவராகவும் கூட பல நேரத்தில் மாறி விடுகின்றோம். ஏன்னா விசுவாசம் என்பது மேலும் கீழும் செல்வதாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. இந்த தோமையாருடைய திருவிழா, இந்த தோமையாருடைய வாழ்வு நமக்கு என்ன அழைப்பு விடுக்குதுன்னா, என்றென்றும் ஆண்டவரிடத்தில் ஆழமாக நம்பிக்கை கொள்ளுவது. இந்த ஒரு இறை அனுபவம் அவர் பாருங்க, மற்ற எல்லா திருத்தூதர்களை விட அதிக தூரம் பயணிக்கின்ற ஒரு திருத்தூதராக மாற்றியது. அவர் நம்ம நாட்டுக்கு வந்தார், இங்கே கேரளாவில் தரையிறங்கினார், நிறைய மக்களை மனம் மாற்றினார், இறுதியில் ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அப்போ அவருடைய ஆழமான விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விசுவாச போராட்டம் நமக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக துன்ப துயரங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு விசுவாச போராட்டங்கள் வரும். அது அவருடைய வாழ்க்கையிலும் வந்துச்சு. ஆனால் இறுதியில் அவர் விசுவாசம் இல்லாமல் போகல, இன்னும் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என அறிக்கையிட்டார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளில், துன்பங்களில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக பற்றி கொள்ளுவோம். என் தெய்வமே, என் ஆண்டவரே, நீர் என்றும் என்னை கைவிடுவதில்லை. இந்த துன்பமும் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகும், இந்த பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற அந்த ஆழமான அந்த பராமரிப்பை நான் உணர்ந்து கொள்ளுவேன். அதற்காக அருள் தாரும் என்று தொடருகின்ற இந்த இறைபலியில் புனித தோமையாரின் வழியாக மன்றாடுவோம். அவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆமென்.
நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு இறைவன் செவிசாய்ப்பார் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ஏற்பவும், உன்னோடு நான் இருப்பேன் என்று மீட்க இயலாதவாறு என்னுடைய கண்கள் மந்தமாகி போய்விடவில்லை, என்னுடைய கரங்களும் சுருங்கி போய்விடவில்லை என்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இதோ கடவுள் நமக்கு நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்ய காத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், கன்னியர்கள் அனைவரும் தங்கள் இறை அழைத்தலின் மாட்சியை உணர்ந்து மக்களை நல்வழியில் நடத்தி செல்ல தேவையான அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் சுயநலத்தை மறந்து பிறர் நலத்துடன் வாழவும், மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரவும் வேண்டிய ஆற்றலை தந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, பல்வேறு காரணங்களாலும் நிகழ்வுகளாலும் அமைதி இழந்து வாழும் எம் சமூகம் உமது ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்று இறை நம்பிக்கையோடு வாழ வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, நீர் ஏழைகள் மீதும் வறுமையில் வாழ்வோர் மீதும் அன்பும் பகிர்வும் கொண்டு செயல்பட்டுவது போல நாங்களும் எல்லோர் மீதும் அன்பும் பரிவோடும் செயல்பட தேவையான அருளை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, புனித தோமையாருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மகிழ்ச்சியிலே ஏதோ நாங்களும் அவரைப் போல அதீத நம்பிக்கை கொண்டு உமக்கு ஏற்புடைய விதத்திலே வாழவும், அதன் வழியாக நீர் காட்டுகிற அந்த மாறாத பேரன்பின் வழியாக எங்களுடைய வாழ்வு இன்னும் செழிக்கவும், குடும்பங்களிலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருக்கிற அந்த உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய வாழ்வும் ஆசீர்வாதமாக மாற அருள் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதிநிலை நாட்டுவோம், பகிர்வு வாழ்வு பெறுவோம், உதவிக்கரங்கள் கொடுப்போம். இந்த வேளை இறை அழைப்பை ஏற்று நாம் என்றென்றும் அர்ச்சனை பூக்களை மறந்திடுவோம். காணிக்கை செலுத்தும் நேரம் இது. சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உமது கொடைகளில் எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் என்றும் ஆளும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீரே. தூய ஆவியானவரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் வேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவன் புனித யோசேப்பும், புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் வாழ கொண்டாடுகிற திருத்துதர் புனித தோமா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நில வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிக்கின்றவர். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இவர். இவர் தருகிற இந்த அன்பின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், என் ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள்
திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிக சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூயாவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித தோமையாரை போல நம்பிக்கைகளை வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.